ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் ரொம்ப எளிமையாக சுவையாக வீட்டில் செய்கிற ஒரு தக்காளி ரசம் செய்யலாமா? ரசம் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். அதை நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போ 2 பல் பூண்டு எடுத்துட்டு அதையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வரமிளகாய். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க தக்காளி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான சிம்பிள் ஹோம்மேட் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட்டில் ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.